சொன்னாதாங்க தெரியும். விளக்கமா சொல்லுங்க மகாராஜா. என்னுடைய நாடோ அத்தினாபுரம் டெல்லியாகி அத்திநகர் ஆண்டு வரக்கூடிய டெல்லி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய என் கொடிய அறுவை கொடி கொடிய அவரக்கா கொடி நான் என்ன சொன்னேன்? நீ என்ன வார்த்தை சொன்ன? நீ என்ன சொன்னீங்க? என் கொடி அறுவை கொடி என்று சொல்லி. ஆனா அறுவை கொடி. ஆமாங்க. ஏங்க தப்பா இருக்கு. அரவணா ஊம்பு தானே பாம்பு. அது பேரு பாம்பு. பாம்பு கொடி. அப்படி என் கொடி அறுவை கொடி. கொடியோ அறுவை கொடி. என் முடிவோ யாருக்கு நினைக்காத முடியோ நோய பார்க்க முடி. என் முடிவோ யாருக்கு நினைக்காத முடி. என் ஏற்கனவே வெங்கலத்திரேகம் தாங்க தள்ளிக்க பாம்பு கொடை பிடிக்கும். அங்கே விட்ட கராதிபதி என்ன தெரிஞ்சுக்கிட்டா? நந்தியாவட்ட மனிதன துரியோதன மாமன்னன். ஆமாங்க, நந்தியாவட்டம் தெரியாதுங்க. இல்லைங்க மகாராஜா, நந்தியாவட்டம் வந்து வெள்ளை வெள்ளையா இருக்குமா பூவு, நாத்தம் பிடிச்ச பூவு, நாத்தம் பிடிச்ச பூவு. இதுவும் தெரியாம படிச்சு நாத்தம் பிடிச்ச பூவா? நீ கண்டவன்ட போறதுன்னு விலை குடிச்சே பாக்குறேன். நீ சொன்னாதான் தெரியும். நந்தை வெட்ட மாலை என்று சொன்னா கழுதில போட்டிருக்கேன் அல்லவா? ஆமா, நந்தை வெட்ட மாலை. ஓஹோ, நந்தியாவட்ட மாலை. இந்த நந்தை வெட்ட மாலை எதுக்காக கழுத்துல போட்டிருக்கிறார்? அது எனக்கு தெரியும். எதுக்காக போட்டிருக்கிறார் என்று சொன்னா என் தந்தையாராகிய அண்ணவர் பெருவெளியை இரண்டு கண்களை தெரியாது. ஆனா ஓயா நுழையிறது பொறுத்தவனா அப்படி அண்ணவருக்கு தெரியாம இருந்த காரணத்தினால் மற்ற குருதேவர்கள் எல்லாம் சேர்ந்து அப்பனுக்கு முதல் பிள்ளையா பிறந்திருக்கிறார். ஆமா, என்ன உனக்கு கண்ணு தெரியாத போக கூடாது அப்படி என்று அனைவருமாக்கிய அதாவது ஒன்று செய்து எங்க நந்தை விட்ட மலையை எனக்கு போட்டிருக்காங்க. இதுல ஊர்ல போட்டுக்கிற நீ பெருமையா பேசிக்கிற. நந்தியாவட்ட பூ ஏன் போட்டு நான் சொல்றேன்.
ஏற்கனவே திருத மாமன்னர் உங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. ஆமா. புரியுதா? இப்பதான் இந்த சிக்கன் குனியா மட்டன் குனியானா கொரோனா வெங்காயம்லாம் வந்தது. அப்பெல்லாம் இருக்கிறதுல கொடிய நோய் இந்த குட்டம் தான். அந்த காலத்துல பெரிய நோய் குட்டம் தான். அதே போல அப்பாவுக்கு வந்த கண்ணு தெரியாத நோய் நமக்கு வந்துருமா என்ன சொல்லி இந்த நந்தியாவட்ட பூவை கழுத்துல போட்டுருக்கிறாரு. நந்தியாவட்ட பூவுக்கு கண்ணு தெரியாதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் ஒரு கண்ணு தெரியும், அதாவது கண்ணுல தண்ணி ஒழுகுறது, கண்ணுல புற ஒழுகுறது, கண்ணுல பூ ஒழுகுறது, இந்த மாதிரி இருந்தா நந்தியாவட்ட பூவினால எடுத்து வெள்ளத்துல வச்சு கசக்கி கண்ணுல விட்டுனா 10 நாளைக்கு விட்டா தெளிவா தெரியும். நம்ம அப்பாவுக்கு வந்த வியாதி நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியாத போட்டுருக்கிறாங்க. அது போகட்டும். எப்படி அப்படி இருக்கிற பொழுது தாய் தந்தையா சொல்கிறேன்.